இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, எப்படி Google Gemini ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவை யூஸ் பண்ணி, எப்படி நம்ப ஒரு மொழிய கத்துக்கலாம். சாதாரணமா கத்துக்காம, ஒரு சிச்சுவேஷனுக்கு தகுந்தபடி கத்துக்கலாம். அப்படிங்கிறத தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இத பத்தி நீங்களே எடுத்து படிக்கணும்னா, அதுக்கு லிங்க்லாம் நான் தரேன். ஒண்ணு வந்து இந்த பிளாக்ல இருக்கு. blogs.googleல இருக்கு. இன்னொன்னு வந்து ஒரு டெவலப்பர் பிளாக்லயும் இருக்கு. அதுவும் இந்த லிங்க் தரேன். நீங்களே எடுத்து ஒரு தடவ படிச்சு பாருங்க. ஸோ, இதில மெயின் ஹைலைட் என்னன்னா, ஒரு மொழிய வந்து சும்மா ஒரு புக் எடுத்து 30 நாட்களில் இத கத்துங்க, அது கத்துங்கற மாரி இல்லாம, க நடைமுறையில உள்ள என்ன அ வ எந்த எப்படி பேசுறாங்கங்கிற மாரி இது டீச் பண்ணுது. இப்ப தமிழ்லயே சுத்த தமிழ் நம்ம பேசுறதில்ல. நெறைய ஆங்கிலத்தலாம் கலந்து தான் பேசுறோம். ஸோ, அதே மாரி தான் இதுவும் சொல்லிக் குடுக்குது. ஸோ, இத வந்து அங்க உள்ள Google டெவலப்பர் என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. 3 டைப் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ Google Gemini API யூஸ் பண்ணி, ஏஐ API யூஸ் பண்ணி இத பண்ணியிருக்காங்க. ஒன் பை ஒன் பார்ப்போம். இப்ப நான் ஒரு சிச்சுவேஷன் சொல்றேனே, நெறையா இவங்கள பார்ப்பீங்க. அ ட்ராவல் விளாகர்ஸ் நெறையா பார்ப்பீங்க. ஒவ்வொரு கண்ட்ரியா போயிட்டுருப்பாங்க. அதுக்கு அது மாரி ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன். ஒரு ஊருக்கு போறீங்க. போய் இறங்குனோனே என்ன பண்ணீங்க, அந்த ஏர்போர்ட்ல உள்ள இமிகிரேஷன் பெர்சன்ட்ட பேசணும். அவருக்கு ஆங்கிலம் தெரியலையா, அப்ப வந்து இத யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஏர்போர்ட்ல இருக்கேன். என்னென்ன பேசணும்னு சொல்லலாம். இல்ல நீங்க ஒரு டாக்ஸி பிடிக்க போறீங்களா, அத பத்தி சில என்னென்ன பேசணுங்கிறத அது வார்த்தைகள்லாம் எடுத்து குடுக்கும். நீங்க அத யூஸ் பண்ணலாம். இதேமாரி ஹோட்டல்ல செக் பண்ண போறீங்களா, அந்த ஃப்ரண்ட் டெஸ்க்ட்ட என்ன பேசுறது, அதுமாரி எல்லாமே அந்த சின்ன சின்ன சிச்சுவேஷன் தகுந்தபடி அத சொல்லி தரும். இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட் 1. இது வந்து சுத்த அந்த அந்த மொழியில வந்து சுத்தமான மொழிய சொல்லி தராது. அந்த இப்போதைக்கு என்ன பழக்கத்தில இருக்கோ, அது மாரி சொல்லி தரும். இப்ப நம்ம இங்க தமிழ்நாட்டுக்கு ஒருத்தவங்க யூஸ் பண்றாங்கன்னா, சுத்த தமிழ் இலக்கியம், இலக்கணம் வச்சுலாம் சொல்லாது. அப்போதைக்கு நடைமுறையில இருக்க லாங்குவேஜ் மாரி சொல்லி தரும். கரெக்ட்டான வார்த்தைகள், கரெக்ட்டான கிராமரோட சொல்லி தரும். ஸோ, பேசிக்கா இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இன்டைரக்ட்டா இது வந்து ஒரு ஜெமினி ஏஐ ஏபிஐ கால் பண்ணும். கால் பண்ணி இந்த யூசரோட தாய்மொழி என்னன்னு சொல்லும். அப்புறம் எந்த மொழியில பேச விரும்புறான்னு சொல்லும். என்ன சிச்சுவேஷன் குடுத்தோமோ அது குடுத்து அந்த டேட்டாவ வாங்கிக்கும். ஸோ, இன்டைரக்ட்டா இது ஒரு ஏஐ ஏபிஐ கால் தான் பண்ணுது. அப்புறம் இதுக்கு அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் ஸ்லாங் ஹேங். அதாவது நான் சொன்னேன்ல, இப்ப சுத்த தமிழ்ல நம்ம பேச மாட்டோம். நெறைய ஆங்கிலம் கலந்திருப்போம். நெறைய வார்த்தைகள், தமிழ் வார்த்தைகள் பேசாம வேற வேற மொழியோட வார்த்தைகள்லாம் இப்ப நடைமுறையில யூஸ் பண்ணிட்டு இருப்போம். பாருங்க இப்பயே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றேன். அதே மாரி தான். அப்ப அது வந்து சுத்த தமிழ் கத்துக் குடுத்துச்சுன்னா, அத கத்துக்கிட்டு ஒருத்தவங்க போய் பேச முடியாதுல்ல. இத தான் அந்த ஸ்லாங் ஹேங்ன்னு எக்ஸ்பெரிமெண்ட் 2ல பண்ணியிருக்காங்க. ஸ்லாங் ஹேங்குங்கிறது என்னன்னா, ஒரு சிச்சுவேஷன் ஒண்ணு கிரியேட் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களும் வேற ஒருத்தவங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க. இல்ல நீங்க வந்து ஒரு காய்கறி கடைக்காரரோட பேசிட்டு இருக்கீங்க. ஒரு சிச்சுவேஷன் குடுத்து, அங்குள்ள லோக்கல் லாங்குவேஜ்ல எப்படி பேசுவாங்க? இப்ப எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா, சென்னையில ஓரளவுக்கு தமிழ் வேற மாரி பேசுவாங்க. கோயம்புத்தூர்ல வேற மாரி பேசுவாங்க. மதுரையில வேற மாரி பேசுவாங்க. திருநெல்வேலியில வேற மாரி பேசுவாங்க. தூத்துக்குடியில வேற மாரி பேசுவாங்க. ஸோ, அதே மாரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்களேன். ஒவ்வொரு நாட்ல ஒவ்வொரு லாங்குவேஜ், ஒவ்வொரு மொழி வேறுபாடுகள் இருக்கும். ஸோ, அதெல்லாம் நீங்க கத்துக்கிற மாரி இது ஒரு சிச்சுவேஷன். இது கிரியேட் பண்ணி அந்த சிச்சுவேஷன்ல பேச விட்டு, அதில உள்ள சில வார்த்தைகள் என்ன மாரி ப்ரொனவுன்ஸ் பண்ண எல்லாமே சொல்லிக் குடுக்கும். இது எல்லாமே ஒரே ஒரு ஏபிஐ கால்லயே இது பண்ணி குடுத்துருது. ஜெமினி ஏஐ ஏபிஐ கால்லயே இது பண்ணி குடுத்துருது. ஸோ, அதான் இதோட பெரிய ஹைலைட். ஆனா இத ஃபுல்லா நீங்க நம்பலாமான்னா, கிடையாது. இத ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டா எடுத்து, இதில குடுக்குறதெல்லாம் ஓரளவுக்கு கரெக்ட்டான வார்த்தையான்னு வந்து ஒரு டிக்ஷனரில செக் பண்ணிருங்க. ஏன்னா சில டைம் இது தப்பா கூடயும் குடுக்கலாம். ஸோ, நீங்க தான் பிரச்சனையில மாட்டுவீங்க. ஸோ, இது ஆரம்ப நிலையில இருக்கு. பட் என்னதான் இருந்தாலும் அங்குள்ள ஒரு லோக்கல் டிக்ஷனரியோ வேற ஏதோ ஒண்ணுல ஒரு கிராஸ் வெரிஃபை பண்ணிருங்க. இது குடுக்குறதெல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்க. இதில இப்ப 3வது எக்ஸ்பெரிமெண்ட்னா வேர்ட் கேம். வேர்ட் கேம்னா ஒண்ணும் இல்ல. நீங்க ஒரு கேமராவ எடுத்து ஏதாச்சும் ஒண்ண பாயிண்ட் பண்ணி, அத ஃபோட்டோ எடுத்துட்டீங்கன்னா, அதில ஃபோட்டோல உள்ள அந்த ஆப்ஜெக்ட் வந்து கரெக்ட்டா ஒரு பவுண்டிங் பாக்ஸ் போடும். போட்டுட்டு அது என்ன ஆப்ஜெக்ட்ன்னு நீங்க உங்க மொழியிலயும் சொல்லும். நீங்க எந்த மொழி கத்துக்கிறீங்களோ அதிலயும் சொல்லிட்டு, அதோட டிஸ்கிரிப்ஷனும் குடுக்கும். ஓகே. இது எங்கெங்கலாம் யூஸ் ஆகும்னா, நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க. அதில ஏதோ ஒரு பொருள் இருக்கு. இந்த பொருள எப்படி அவன்ட்ட சொல்லி புரிய வைக்கிறதுன்னா, நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, அது காமிச்சிரும். ஓகே. இப்படி தான் நீங்க சொல்லணும்னு அத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு இப்போ இது குடுக்குற அந்த மொழிபெயர்த்து குடுக்குற அந்த டெக்ஸ்ட்டையும் நீங்க படிக்க வைக்கலாம். அது வந்து கிளவுட் டெக்ஸ்ட் டூ ஸ்பீச் ஏபிஐ யூஸ் பண்ணி இத அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இதில ஒரு சில பிரச்சனை என்னன்னா, ரொம்ப டாக்குமெண்ட் ஆவாதது சில மொழிகளுக்கெல்லாம் எழுத்து வடிவு கூடயும் இருக்காது. சில இதெல்லாம் வந்து அ பேசுறவங்களே ரொம்ப கம்மியா இருப்பாங்க. ஸோ, அதுக்கெல்லாம் டேட்டா கம்மியா இருக்கப்ப இதோட சப்போர்ட் ரொம்ப கஷ்டப்படும். ஓகேயா? இது அவ்வளோ தூரம் அந்த லாங்குவேஜ்லாம் சப்போர்ட் பண்ணாது. அது ஆப்வியஸ்லி நமக்கு தெரிஞ்சது தான். ஏன்னா டேட்டா இல்லாட்டி அது எப்படி ட்ரெயின் ஆயிருக்கும். ஸோ, அதான் ஒண்ணு. இது மூலமா நீங்க லாங்குவேஜ் கத்துக்கிறப்ப என்னன்னா, எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. சில பேருக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சா மட்டும் போதும். அவங்களுக்குன்னு ஒரு கஸ்டமைஸ்டா இது சொல்லிக் குடுக்குற மாரி ஆயிடுச்சு. இப்ப நான் டிராவல் பண்ணேன்னா, எனக்கு டிராவலிங் ரிலேட்டட் இது நான் கத்துக்கணும்னு அவசியம் இல்ல. பட் ஒருத்தவங்க டிராவல் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு அது தேவை. ஸோ, இது வந்து ரொம்ப என்ன சொல்றது? அதாவது உங்க சட்டைய வெளிய டெய்லர்ட்ட குடுத்து உங்களுக்கு தேவையான மாரி கஸ்டமைஸ் பண்ணி
போடுற மாதிரியும் இல்லை ரெடிமேட் ஷர்ட் வாங்கி போடுறதுக்கான வித்தியாசம் தான். ஸோ இதோட பொட்டென்ஷியல் பாருங்கள், இன்னும் எவ்வளோலாம் இது அப்ளை ஆகும். இதில் வந்து நிறையா மொழி வல்லுநர்கள், அதாவது இப்போ ஆசிரியர்கள் மற்றும் இந்த ஏஐ நிபுணர்கள் சேர்ந்தால் இன்னும் எவ்வளோ தூரம் அதோட பொட்டென்ஷியல் இருக்குது, இன்னும் எங்கெல்லாம் இது அப்ளை ஆகலாம், இதோட ஃப்யூச்சர் எவ்வளோ பிரகாசமாக இருக்குன்னு பாருங்கள். சரியா? இப்போ வந்து நேராக நம்ம டெமோக்கு போயிடும். இவ்வளோ நேரம் தியரி. ஏன் தியரி? இது வரைக்கும் இருந்தீங்கன்னா கட்டாயம் நீங்கள் பிடிச்சிக்கணுங்க. இங்கே வந்துட்டு இந்த பிளாகில் போய்ட்டு இந்த labs.google நிறையா இருக்குங்க. அதெல்லாம் நீங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து பாருங்கள். இன்றைக்கி நான் பார்க்க வர்றது. ஸோ இங்கே வந்துட்டு labs.google வந்துட்டு சைன்இன் பண்ணுங்கள் உங்கள் கூகுள் அக்கௌண்ட் வச்சு. ஓகே, இது கேட்டுக்கோம். இது வந்து ஏர்லி ஸ்டேஜ் எக்ஸ்பெரிமெண்ட்டில் இருக்க, சில டைம் தப்பு பண்ணோம் அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ பார்த்துங்க. ஸோ சொன்ன லெசன் எக்ஸ்பெரிமெண்ட் 1 டீனி லெசன்ஸ், எக்ஸ்பெரிமெண்ட் 2 ஸ்லாங் ஹேங், எக்ஸ்பெரிமெண்ட் 3 வேர்ட் கேம். தப்பாக சொல்லிட்டு பார்த்தீங்களா, வேர்ட் கேம்னு சொல்லிட்டேன், வேர்ட் கேம். ஓகே, டெனி லெசன் எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 1 ட்ரை பண்ணுமா, ட்ரை இட். அப்படி கிளிக் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு என்ன லாங்குவேஜ் வேணும்னு கேட்கும். நம்ம என்ன கேட்போம், எனக்கு ஃப்ரெஞ்சிலே 2-3 வேரியன்ட் கனடா ஃப்ரெஞ்சு, ஃப்ரான்ஸ் ஃப்ரெஞ்சு அப்படின்னு இருக்கு. ஏன் சரி, நம்ம ஃப்ரெஞ்சு கனடா போடுவோம். எனக்கு ஃப்ரெஞ்சு தெரியாது. பர்பஸ் ஆர் தீம் என்ன, மேரேஜ் அட்டன் பண்ணுறேன் அங்கே போய்ட்டு அப்படின்னு சொல்கிறேன். அது இப்போ வந்து அந்த மேரேஜ் அட்டன் பண்ண போகிறதுக்கு தேவையான வெக்காபுலரி இப்போ பில்ட் பண்ணுது. வெக்காபுலரி, ஃப்ரேசஸ்ஸு, அதுக்கப்புறம் டிப்ஸ் ரெடி பண்ணுது. ஸோ எனக்கு தி வெட்டிங், தி மேரேஜ் அப்படின்னா என்னன்னு சொல்லுது பாருங்கள். Le mariage. ஸோ ஃபஸ்ட்டு தி மேரேஜ் பற்றி வெக்காபுலரி தான். அது செரிமனி, அதுக்குள்ளது. La cérémonie. எல்லாம் ஒரே. அப்புறம் குரூம். Le marié. ஓகே, ஒன்றும் எக்ஸ்ட்ரா வெக்காபுலரி வேணுன்னா இதில் கிளிக் பண்ணிங்கன்னா வேறு காட்டும். ஆனால் எக்ஸ்பெண்ட் ஆகுது. ஓகேயா, இப்போதைக்கு இதுக்கு தேவையானது என்ன, வெட்டிங் கேக்கு, ஹனிமூனு, கங்க்ராச்சுலேஷனு, பொக்கெட்டு, வெட்டிங் ட்ரெஸ்ஸு, விட்னஸ்ஸு, பெஸ்ட் மேன், மெய்ட் ஆஃப் ஆனர், இதெல்லாம் ரிசப்ஷன், இது மாதிரி சொல்லுது. சரி, அதுக்கப்புறம் ஃப்ரேசஸ். கங்க்ராச்சுலேஷன் டு தி ஹாப்பி கப்புள். நீங்கள் பாராட்டணும், போய் ஸ்டேஜ் ஏறி அவங்க கங்க்ராச்சுலேட் பண்ணணும்ல. Félicitations aux heureux mariés. La mariée est magnifique. பிரைட் இஸ் பியூட்டிஃபுல். இதே மாதிரி நிறைய ஃப்ரேசஸ். அப்புறம் டிப்ஸு, என்ன மேரேஜ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறப்ப என்ன மாதிரி பண்ணணும், அங்குள்ள கலாச்சாரத்தையும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுது இதில். வென் அட்டெண்டிங் மேரேஜ் எக்ஸ்பிரஸிங் கங்க்ராச்சுலேஷன் இஸ் எசென்ஷியல், ஃபெலிசிட்டேஷன். ஸோ அங்கே உள்ள சில நடைமுறைகள் பற்றி இங்கே சொல்லுது. ஸோ அதுவும் நீங்கள் கற்றுக்கலாம் டிப்ஸில். எப்படி எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் எமோஷன் எப்படி பண்ணணும் அதெல்லாம் சொல்லித்தராங்க. ஓகே, இது முடிச்சிட்டோம். நம்ம வந்து ஃப்ரேசஸ் முடிச்சிட்டோம், டிப்ஸ் முடிச்சிட்டோம். அடுத்தது என்ன போகிறோம், எக்ஸ்பெரிமெண்ட் 2 போமா. எக்ஸ்பெரிமெண்ட் 2 என்ன, ஸ்லாங் ஹேங். இது எனக்கு அவ்வளோ கிளியராக எனக்கும் புரியல. பட் ஓகே, ஃப்ரெஞ்ச் கனடா அதே போட்டு ஜெனரேட் அப்படிங்கிறேன். இப்போ என்னென்னா ஒரு சுச்சுவேஷன் கொடுத்தா அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த ஒரு டூ அண்ட் ஃப்ரோ கான்வர்சேஷன் மாதிரி போட்டிருக்கோம். 2 former colleagues Mary and Jane bump into each other at a local pottery studio in Montreal. Mary is taking beginner's class while Jenny is browsing gallery section, seemingly surprised to find there after she left their demanding corporate job to pursue more creative. இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு அவங்க எப்படி பேசுவாங்க? Marie, sais-tu toi ça? ஓகே, கண்டினியூ. உடனே இவர் என்ன பதில் சொல்லுவார்? Jean-Pierre. Mon Dieu, quelle surprise. Qu'est-ce que tu fais ici? அதோட என்னது, அதோட இங்கிலீஷ் இதுவும் சொல்லுது. இது என்ன ஆகுது, அதோட இங்கிலீஷ் இது. மேரி, இஸ் தட் யூ? காட், வாட் அ சர்ப்ரைஸ் அப்படிங்குது. ஸோ இதை நீங்கள் போட்டு கேட்டுட்டு அப்புறம் Je regardais les pièces. Je savais pas que t'aimais la poterie. ஓகே, அதே தான். அவங்க வந்து இப்போ சொல்கிறேன்ல, 2 பேர் பேச போகிறாங்க. அவங்களும் உள்ள பேச்சுவார்த்தைகள் கேட்டுட்டு அதோட இங்கிலீஷ் அர்த்தமும் நீங்கள் பார்த்துக்கிட்டு புரிஞ்சுக்கலாம், ஓ இப்படி தான் பேசுகிறாங்க அப்படின்னு. இதுதான் வந்து ஸ்லாங் ஹேங். ஓகே, 3வதாக ட்ரை பண்ணுவோம். 3வது எக்ஸ்பெரிமெண்ட் என்ன, வேர்ட் கேம். ஸ்னாப் அ ஃபோட்டோ டு லேர்ன் ஹவு டு ஸ்பீக் அபவுட் யுவர் சரௌண்டிங் அப்படிங்குது. இதுக்கு என்ன கொடுக்கலாம், இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், என்னோடய வெப்கேம் இப்போதைக்கு ஆஃப் பண்ணிட்டு அதை பாயிண்ட் பண்ணி ஒரே ஒரு கிளிப்பை காட்டுறேன். அது எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பாருங்கள். இதை ஒன்றும் இல்லை, இங்கே ட்ரைட் போயிட்டு லாங்குவேஜ் செலக்ட் பண்ணும். அதே ஃப்ரெஞ்ச் கனடா போட்டு ஓப்பன் கேமராவை கொடுத்து கேமரா அதுக்கு பாயிண்ட் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், கேமராவை எடுத்து பாயிண்ட் பண்ணுறேன், என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். ஃப்ரெஞ்ச் கனடா போட்டேன்னா ஓப்பன் கேமரா. ஓகே, இங்கே பாருங்கள், இந்த கிளிப்பை நான் வந்து ஃபோட்டோ எடுக்க போகிறேன். இல்லை, இந்த கிளிப் இருக்க இடத்த அப்படியே ஃபோட்டோ எடுக்கிறேன். ஸோ பாருங்கள் இது என்ன பண்ணுதுன்னு.
அதை அப்படியே அனலைஸ் பண்ணி அதை வந்து அந்த ஊர் லாங்குவேஜுக்கு தகுந்தபடி அதை மாற்றி சொல்லும். அந்த பொருள்லாம் மார்க்கணும். இப்போ அந்த டேபிளில் இருக்க இந்த கிளிப்பை வந்து அழகாக மார்க் பண்ணி சொல்லும். ஓகேயா? க்ளாத் ஸ்பின் அது அவங்க லாங்குவேஜ்லையும் சொல்லுது. ப்ரொனவுன்சியேஷன் பாருங்கள். Une pince à linge. க்ளாத் ஸ்பின் இஸ் டூ ஸ்மால் ஃபார் மை திக் கிளாத்ஸ். அதை எப்படி அப்ளை பண்ணி ஒரு வார்த்தைகளில் சேர்த்தும் சொல்லுது பாருங்கள். புரியுதா? ஐ ஹேவ் அ ப்ளூ க்ளாத் ஸ்பின் ஃபார் தி டவல்ஸு. அப்புறம் பிளாஸ்டிக் க்ளாத் ஸ்பின் ஆர் ப்ராக்டிக்கல் பிகாஸ் தே டோன்ட் ரஸ்ட். ஐ நீட் டு ரிப்ளேஸ் இஸ் யூஸிங் த க்ளாத் ஸ்பின். க்ளாத் ஸ்பின் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் ட்ரையிங் கிளாத்ஸ் அவுட் சைடு. அதெல்லாம் அழகாக ஒரு சுச்சுவேஷன் கொடுத்து அது சொல்லிடுச்சு பாருங்கள். ஏன்னா இந்த ஒரு பொருளுக்கு தகுந்தபடி அங்கே என்னென்ன கற்றுக்கலான்னு. அப்புறம் என்னாச்சு, இது சர்ஃபேஸு, ஒயர் ஏன் மார்க் பண்ணலன்னு தெரில. அழகாக தெரியுது அவங்களுக்கு, ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன் காமிச்சிடலங்க. அவ்வளோதான். அந்த 3 லாங்குவேஜ் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்கள். இது நீங்கள் அப்ளை பண்ணுவீங்களா டெய்லி லாங்குவேஜ்லாம் கற்றுக்கிறதுக்கு? இதோட ஃப்யூச்சர் என்னவாக இருக்கும்? இந்த பர்சனலைஸ் லேர்னிங் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஃப்யூச்சர் வந்து பர்சனலைஸ்ட் லேர்னிங், பர்சனலைஸ் மெடிக்கேஷன் இந்த மாதிரி தான் மூவ் ஆகுதுன்னு என்னோட கணிப்பு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இது மாதிரி நிறைய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த டெமோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பபாய்.